வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழக அரசுகிட்ட பார்த்தீங்கன்னா, மாவட்டம் வாரியா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். நம்மளுடைய தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய ஒன் ஸ்டாப் சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்மு. இது திருவண்ணாமலை வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஜாப் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு எல்லாமே நம்மளுடைய சேனல்ல வீடியோ இருக்குது. நீங்க பார்க்காதீங்க, போய் பாருங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செஞ்சு 28/11/2025 மாலை 5:45க்குள்ள பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பதவி நம்ம பார்க்கலாம். பதவி பார்த்தீங்கன்னா, மைய நிர்வாகி சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. கல்வி தகுதி நீங்க பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா, படிச்சிருக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது எதெல்லன்னு பார்த்தீங்கன்னா, லால படிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா மாஸ்டர் டிகிரி நீங்க பார்த்தீங்கன்னா, படிச்சுக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இல்லன்னா எம்பிஏ படிச்சிருக்கலாம். நிர்வாகம் இந்த ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். இல்ல எம்எஸ்சி பிசிக்காலஜி, உளவியலு, எம்ஏ சோசியாலஜி படிச்சிருக்கலாம். வயது பொறுத்த வரைக்கும் பாருங்க 21லேருந்து 40 வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா, பெண் பணியாளரா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளரா இருக்குன்னா 24 மணி நேரம் சேவையா இருக்கும். உங்களுக்கு 3 ஷிஃப்ட்டோ இல்ல 2 ஷிஃப்ட்டோ பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, உள்ளூரை சேர்ந்தவரா இருத்தல் வேண்டும். அதே மாரி தொகுப்பூதியம் 35,000 உங்களுக்கு மந்த்லி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முதன்மை ஆலோசகர். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேக்கன்சி. கல்வி தகுதி மாஸ்டர் சோசியல் ஒர்க்கு, எம்எஸ்சி பிசியாலஜி, எம்ஏ சோசியாலஜி. அப்போ நீங்க அதுக்கும் விண்ணப்பிக்கலாம், இதுக்கும் விண்ணப்பிக்கலாம். 2க்குமே எலிஜிபிளா நீங்க 2 ஜாப்புக்கும் விண்ணப்பிக்கலாம். இது 21லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். 1 வருடத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, குடும்ப நல ஆலோசனையில் முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளரா இருக்கணும். 24 மணி நேரம் உங்களுக்கு 3 ஷிஃப்ட்டு. உள்ளூரை சார்ந்தவரா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ரூ. 22,000 உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்ப பணியாளர். ஐடி ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இது கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர், பிசிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்சிஏ, ஐடி இது ரிலேட்டடா படிச்சிருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 21லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருக்க வேணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடா கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டு இல்ல 2 ஷிஃப்ட்டா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உள்ளூரை சார்ந்தவரா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா, 20,000 உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பதவி வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க பாருங்க. 6 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்குது. இது கல்வி தகுதியா உங்களுக்கு பிஏ சமூகவியலு, அதேமாரி சமூக பணி, பிஎஸ்சி உளவியலு, எம்எஸ்டபிள்யூ சமூக பணி, எம்ஏ சமூகவியல் இந்த மாரி குடுத்துருக்காங்க. 21லேருந்து 40 வயசுக்கு உள்ள இருக்கணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 1 வருடத்திற்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது எதாலும் பார்த்தீங்கன்னா, குடும்ப நல ஆலோசனையில இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டா உங்களுக்கு இருக்கும். ரூ. 18,000 சம்பளம்னு சொல்லி குடுத்துருவாங்க. அடுத்து செக்யூரிட்டி பாதுகாவலரா பார்த்தீங்கன்னா, பணிபுரியறதுக்கு உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. 10ஆம் வகுப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, தோல்வி நீங்க 10வது பாஸோ, ஃபெயிலா இருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன ஒண்ணு, இந்த ஜாப்க்கு பெண்களா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 21லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். அதேமாரி நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்ததா இருக்குன்னா, பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 24 மணி நேரம் சேவை இருக்கும். உங்களுக்கு ரூ. 12,000 மந்த்லி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து ஒண்ணு பாருங்க. மல்டி பர்ப்பஸ் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2. 10ஆம் வகுப்பு நீங்க பாஸோ, ஃபெயிலோ ஓகே. வயது வரம்பு 21லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, நிர்வாக அமைப்பின் கீழ் ஒர்க் பண்ணியிருக்கணும். சமையல் தெரிந்த பெண்களா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 24 மணி நேரம் சேவை அளிக்கும் 3 ஷிஃப்ட் உங்களுக்கு இருக்கும். சுழற்சி முறையில் தான் உங்களுக்கு பண்ணியிருக்குன்னு சொல்லி குடுத்தாங்க. உள்ளூரை சார்ந்தவரா இருக்கணும். உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 சம்பளம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்தவரைக்கும் பாருங்க. மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், 2ண்ட் ஃப்ளோரு, திருவண்ணாமலை 606604 இந்த அட்ரஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு பூர்த்தி செய்ய தெரியாது. எப்படி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ளிகேஷன் எனக்கு வேணும்னு. நான் பார்த்தீங்கன்னா வீடியோ அதுக்கு தனியா பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி கூட நான் உங்களுக்கு போடுறேன்.
இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோசியல் மீடியா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயனுள்ளனால யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.